ஸ்டாலின் செய்திகள் முதல்ல ஸ்டாலின் என்னென்னமோ பேசியிருக்காரு, ஒன்றா பார்ப்போம். பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க, அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறாரு, மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. அந்த கலைஞர் டிவியில் யாரோ ஒரு ஆள் உட்காந்து எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். அவர் இந்த கருணாநிதி ஸ்டைலில் அமெரிக்கா போகும்போது என்ன பண்ணார், தமிழ்நாடு சிறக்க நான் பறக்கிறேன், சிறக்க பறக்க அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. கருணாநிதி ஸ்டைல். ஸ்டாலினுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. உடனே அதை அப்படியே வாங்கி ஒப்பிச்சார். தமிழ்நாடு சிறக்க நான் பறக்கிறேன்ட்டு. பறக்கிறேன்னு அங்கே போய் சைக்கிள் ஓட்டினார். பறக்கிறேன்ட்டு அங்கே போய் இதில் ஓட்டியிருக்கோம், விமானமில் ஓட்டியிருக்கணும். பறக்கிறேன்னு அங்கே ஆள் இல்லாத டிரைவரை காரை ஓட்டினார். இதுதான் உருப்படியாக செஞ்சது அமெரிக்காவில். இப்போ அதே கருணாநிதி டிவியில் எழுதி கொடுத்தவன் என்ன பண்ணான், சிறக்க பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போன தேதியை மறந்துட்டார். மறந்துட்டு 20 பிப்ரவரி மாதம் நான் இதுக்கு அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்படின்னு 28 பிப்ரவரியே எழுதி கொடுத்துட்டார். அதையும் ஒரு வாங்கி படிச்சுட்டார், 28/2. இப்போ அதே கருணாநிதி டிவியால் இன்னொன்று எழுதி கொடுத்துருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் இருக்கும், மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது. அது என்ன மாற்றம், ஏமாற்றம் அப்படின்னா, மாற்றம் இருக்கும் அப்படின்னா யார் சொல்கிறாரு, வயசானவங்க பூரா மாற்ற போகிறேன்னு சொல்கிறார். மாற்றம் இருக்காதுன்னா உதயநிதிக்கு ஏமாற்றம் இருக்காது. அதுதான் கதை, அதுதான் நடக்கும். வயசானவங்களுக்கு வேட்டு வைக்கிறாங்க, உதயநிதியை தூக்கி வைக்கிறாங்க. ஏன் அந்த வயசானவங்கள ஸ்டாலின் பிடிச்சிக்கிட்டார்? இவ்வளோ நாள் பிடிக்கலையே. அவங்க அப்பா 94 வயசு வரை இருந்தார் கழகத் தலைவராக. 90 வயசு வரை எம்எல்ஏ இதாக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட 90 வயசு வரை இருந்தார். அவங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சுன்னு ஏன் சொல்கிறார்? சொன்னது யார் காரணம்னா, அது ஒரு கிச்சன் கேபினட் கதை, கிச்சனில் நடக்கிற விஷயம். அதாவது கிச்சனில் இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மகனை துணை முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தீராத ஆசை. அதனால் ஜோசியர்களை பார்த்ததில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ துணை முதலமைச்சர் எப்படியும் ஆக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி, ஸ்டாலின் போய் என்ன பண்ணுறாரு, உதயநிதியை கூப்பிட்டு, உன்னை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு அம்மா ரொம்ப விரும்புகிறாங்க, ஆக்கிடுவான்னா இந்த சின்ன பசங்க இது பண்ண மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் சின்ன பையன், இப்போ நான் போனாலே துரைமுருகன் என் கண்ணத்தை பிடிச்சி கழுறாரு. என்னை ஏதோ ஒரு சாதாரண விளையாட்டு பையன் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. எந்த மூத்த மந்திரியும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கேன்னு இல்லை பட்டேன் வா எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப அந்த சின்ன பசங்களை பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்த பெரிய தலைகள்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் துணை முதலமைச்சராக இருந்தால் நான் சொன்னால் ஒரு மூத்த அமைச்சரும் கேட்க மாட்டாங்க. அதனால் இவங்களை மந்திரியாக வச்சுட்டு நான் துணை முதல்வராக இருந்தால் எனக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் இவங்களெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு சின்ன பசங்க இருக்காங்க எம்எல்ஏவில், அவங்கள போட்டால் நான் வந்தால் நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருவாங்க. இப்போ அன்பில் மகேஷ் என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் இப்போ கூட பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் வந்தால் எந்திரிக்கிறார், இது பண்ணிக்கிட்டு உட்காராரு, சின்ன தளபதி. இது வயசான மந்திரிங்க செய்ய மாட்டாங்க. ஒன்று பண்ணுங்க, வயசான மந்திரியாகவே இருக்கட்டும், என்னை விட்டுருங்க, நானும் மந்திரியாக இருக்கேன். அம்மா விருப்பப்படி என்ன நீங்கள் துணை முதல்வர் ஆக்கணும்னா வயசானாலெல்லாம் வெளியில் வரட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ விநாசகால விபரீத புத்தி ஸ்டாலினுக்கும் வந்துருச்சு. அதனால் இந்த வயசானவங்க ஒரு 2 பேரை ஒரு 3 பேரை காலி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் இவருக்கு மகுடம் சூட்டுறதுக்கு நாளை தேடினாங்க. புரட்டாசி மாதம் நான் சொன்னபடி ஒரு ஜோசியர் இதை பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் இவருக்கு வருவான். நான் அவர் ஜாதகத்தை பார்க்கல, மேலோட்டமாக தெரியும், பௌர்ணமியில் பிறந்தார், ரிஷபராசின்னு தெரியும். நான் ஜாதகத்தை பார்க்காதனால எனக்கு கருத்து சொல்ல முடியாது. ஆனால் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் யாருன்னா, அது கெட்ட வழியில் தான் யோகத்தை கொடுக்கும், நேர் வழியில் அந்த யோகம் வரவே வராது. கெட்டவன் அவன் கெட்டவன். அந்த கிரகத்தை சொல்கிறாங்க, ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போயிட்டா ஜாதகத்தில் அது ராஜயோகத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது.
இப்போ ஜாதகத்தில் ஒரு சில இடங்கள் இருக்குது. 6, 8, 12. 6, 8, 12 இந்த 3 வீடுகளும் கெட்ட வீடுகள். இந்த 3 வீடுகளுக்குரிய கிரகங்களின் அதிபதி அந்த இன்னொரு கெட்ட வீட்டில் போயிட்டு கெட்டுட்டாருன்னா ராஜயோகம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தோடது. ஆனால் என்னுடைய இதுபடி என்னென்னா, இதெல்லாம் கெட்டவர்களுக்கு தான் அந்த மாதிரி யோகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இதில் வந்துக்கிட்டு ரேஸில் போய் கோடிக்கணக்கில் ஜெயிச்சிடுவான், லாட்ரியில் கோடிக்கணக்கில் அடிச்சிடுவான். இதெல்லாம் குறுக்கு வழியில் ஸ்மக்லிங், கடத்தலில் போய் கோடிக்கணக்கில் அடிப்பான். அதெல்லாம் யார் பண்ணால் அந்த கெட்டவன் அவன் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா இந்த மாதிரி ராஜயோகத்தை தான் கொடுப்பான். யாருமே இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க ராஜாவாக வந்து முதலமைச்சராக வந்து பெரிய ஆக முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. உதயநிதி ஸ்டாலின்லாம் நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நல்லவர்கள் வரட்டும், மக்களுக்கு தொண்டு செய்கிறவங்க அப்படி உள்ள ஆட்கள் வரட்டும். அதனால் இந்த ஜாதகர்கள் சொல்கிறதுக்கு நான் மாறுபடுறேன். நிச்சயமாக ஒரு நல்ல தலைவர் நம்ம நாட்டுக்கு உருவாவாங்க. உதயநிதி போன்ற தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு உருவான ஆபத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வேண்டிய சர்க்கிள்லாம் மோசமான சர்க்கிள். அவங்க சொல்கிறத தான் செய்கிறார். அவங்க சொல்லலாம் செஞ்சால் நாடு என்னத்துக்கு ஆகும்? யாருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும்? இப்போ ஓப்பனாக நான் பேசுகிறேன். செஸ் ஒலிம்பியாட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட், உலகத்தரத்தம் வாய்ந்த ஒரு விளையாட்டு. யாருக்கு போய் அந்த இதை கொடுக்குறாரு? ஒரு சினிமா நடிகையோட கணவருக்கு போய் அந்த படம் எடுக்கிற உரிமையை கொடுக்குறாரு. ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஒரு நாட்டோட பிரச்சனை, உலகம் பூரா தெரியக்கூடிய பிரச்சனை, யாருக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ இன்னும் சின்ன பிள்ளையாக, விளையாட்டு பிள்ளையாக தான் அவர் இருக்கார். இப்போ ரேஸ் கோர்ஸ் பாருங்கள், போட்டு மூக்கல் பட்டு இப்போ மறுபடியும் ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் போய் இது கார் ரேஸை வந்து ஒரு இது பண்ணி குழப்பம் பண்ணி மறுபடியும் மைதானத்துக்கு போகிறாங்க. அப்போ இவர் பெரிய பதவியில் இருந்தால் இந்த மாதிரி முடிவுகளை எடுத்தால் என்ன ஆகும்? அதுவும் இவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மூடு விழா நடத்திடுவாங்க. உங்களை வந்து நீங்கள் வீட்டில் ஒழுங்காக படுங்கன்னு சொல்லிவிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. ஒன்றுமே தெரியாது. இவர் என்ன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேச தெரியுமா? இந்த பிரச்சனை, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதனால் துணை முதல்வராகட்டும், முதல்வராகும் துர்பாக்கியம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதல் கருத்தாக பதிவு செய்வோம்.